மோஸ்ட் ஹை வோல்டேஜ் ப்ரமோ அப்படிங்கிறது தான். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு 0% அரசியோடைய காதல் முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரியறது. இப்படி நம்ம எதிர்பார்க்கல, இந்த பொண்ணு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு அதிர்ச்சி கொடுக்கோன்ட்டு இருந்தோம். ஆனால் இங்கே லவ் முன்னாடியே தெரிகிற மாதிரி ஒரு அதிர்ச்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க டீம். இது என்னோட வியூ. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சரவணன் பார்க்குறாரு. இதுக்கான ஒரு ப்ரமோ கொடுத்து ட்ரெண்டிங்லேயும் போயிருந்தது. 4th பொசிஷன் 7th பொசிஷன் அப்படின்றது. இப்போது அதை வந்து இவர் கொண்டு வந்து இங்கே சேர்த்திருவாரா உண்மையா அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அதுக்கு தகுந்த மாதிரியே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கு முன்னாடி, வீட்டில் ஒருத்தர் கூட மிஸ் இல்லை, எல்லாத்துக்கு முன்னாடியும் சுகன்யா உட்பட எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்மளுடைய சரவணன் அரசி வந்து குமரவேலை லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 சினிமா தேட்டர் போனாங்க, வாசலில் வச்சு பிடிச்சேன் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அம்மா நம்பலை, பட் கோமதி அதுக்கப்புறம் பயங்கர கோமம் டென்ஷனாகி அடிக்கிறாங்க. அப்பா அங்கே பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்மளை நம்புகிறாங்க. பாக்கியலட்சுமியில் ஒரு இனியா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு அரசி, ஒரு பெண் அப்படிங்கும்போது கதைகளில் இப்படி காட்டுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுருக்க பெண்ணும் வந்து ஹீரோயினாக காட்டணும் சீரியல் அப்படிங்கிறது தான். ஏன்னா படிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பேக் டு பேக் இந்த 2 சீரியலுமே வந்து அவங்க மேலே ஒரு திணிப்பை வச்சுருக்காங்க. காதல் அப்படின்னு பொறுப்பில்லாத பெண். ஆனால் எவ்வளோ பொறுப்பான பெண்கள் இருக்காங்க. பட் இது கதைக்கு பற்றி பேசலாம். குமரவேல் அரசி இவங்களுடைய திருமணம் பற்றி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க தருணத்தில் காதல் பற்றி அப்படிங்கிற ரிவீல் ஆகுது. இங்கே குமரவேல் வீட்டு சைடும் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் ராஜியோட அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் இங்கே சித்தப்பாவுக்கும், அதாவது குமரவேலும் அவங்க அப்பாவும் ரெடியாக இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. பட் இவங்களோட பிளானுக்கு சுகன்யா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறபோது இந்த தருண்வாயில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு. இப்போ அரசியை அவங்க லாக் பண்ணுவாங்க, ஃபோன்லேருந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் லாக் பண்ணுவாங்க. அரசிக்கு சொல்லி புரிய வைப்பாங்க இவங்களோட ஷாக்கிங். இப்போ அரசி ஒரு ட்ரூத் சொல்லுவாங்க. இந்த மூலமாக 2 குடும்பமும் சேருங்கிற நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல அரசி சொல்லும்போது வீட்டில் இருக்கவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறதா. இதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்கள்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பேசலாம். பட் ஆனால் அந்த முடிவு தான் கதையோட போக்க மாற்றும். இதில் அரசியோட டிசிஷன் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. பட் அரசு இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 குடும்பம் சேரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்காக இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. பாண்டியன் அஃப்கோர்ஸ் மயக்கம் போட்டு விழுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது எல்லா சீரியல்லையும் எல்லா விஷயங்களையும் நடக்கிறதா. பட் இந்த இடத்துல இந்த ட்ரூத் ரிவீல் கல்யாணத்துக்கு வரைக்கும் போகாமல் காதல்லே தெரியறது அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய சர்ப்ரைஸ் தான் டீம் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியலுடைய இந்த பூஸ்டப் வந்து 8:30க்கு இருக்கிற ஐயனார் துணைக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு கூடுதலாக வீடியோவில் பேசலாம். உங்களுடைய கருத்துக்காக ஸ்டுடியோ. ஸோ ப்ரமோ கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரெண்டிங் நம்பர் 1. நோவே. ஏன்னா இது பெரிய ஹை வோல்டேஜ் ப்ரமோ. அவங்களே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷத்துலேயே 1.5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அதனால் பெரிய ஹை வோல்டேஜ். ஸோ இந்த ப்ரமோ வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 தான், நோ டவுட். உங்களுடைய கருத்துக்காக ஸ்டுடியோ.